இம்மாதம் முதல் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பரீட்சார்த்த முறையில் QR குறியீடு பயன்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது, 2வது முகப்புகளில் மலேசியர்கள் விரைவான முறையில் குடிநுழைவுத்துறையின் சோதனையில் இருந்து வெளியேறும் வகையில் அங்குள்ள 40 முகப்புகளிலும் இந்த QR குறியீடு பரீட்சார்த்த முறையில் பயன்படுத்தப்படும் என்றார். பெருநாள் காலங்களிலும் அலுவலக நேரங்களிலும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நிலவி வரும் மக்கள் கூட்ட பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வெளிநாட்டிற்கு செல்வோருக்கும் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்குள் நுழையும் தரப்பினருக்கும் இந்த QR குறியீடு பயன்படுத்தப்படும் எனவும் அவர் சொன்னார். பயணிகள் சாதாரண முறையில் குடிநுழைவுத்துறையின் முகப்புகளில் சோதனைக்கு ஆளாகும் போது 15 முதல் 25 வினாடிகள் பிடிக்கும். ஆனால் இந்த QR குறியீட்டின் வழி அவர்கள் 5 முதல் 7 வினாடிகளில் அங்கிருந்து வெளியேறி விடலாம் என்றார். மேலும் இந்த QR குறியீடு முறையை பயன்படுத்தும் போது அதன் பாதுகாப்பு உட்பட தொழில்நுட்ப வசதியின் வழி விவேகமான சேவையை வழங்க முடியும் என்பதோடு தரவுகள் கசிவதையும் தடுக்க முடியும் என்றார். இந்த QR குறியீட்டின் வழி பயணிகள் குடிநுழைவுத்துறையின் சோதனையின் போது இனியும் தங்களின் அனைத்துலக கடப்பிதழை வெளியே எடுக்க வேண்டியதில்லை. மாறாக அவர்கள் பயணத்தின் போது அதனை உடன் கொண்டு சென்றாலே போதுமானது என நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். இந்த பரீட்சார்த்த காலத்தில் பயணிகள் QR குறியீடு முறையை பயன்படுத்தினாலும் கூட முன்பு போல் வழக்கமான முறையில் குடிநுழைவுத்துறையின் முகப்புகளின் வழி சாதாரண சோதனைகளும் அமலில் இருக்கும். பயணிகள் இதனை தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்றார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நிலவி வரும் மக்கள் கூட்ட நெரிசலை குறைப்பதற்கு அங்கு QR குறியீடு முறையை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக கடந்த டிசம்பர் மாதம் உள்துறை துணை அமைச்சர் ஷம்சுல் அனுவார் நசாரா கூறியிருந்தார். பயணிகள் இந்த QR குறியீடு முறையை பயன்படுத்தினால் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களும் பயண விவரங்களும் அதில் உள்ளடங்கி இருக்கும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.